உண்மை செய்திகள். 2025ஆம் ஆண்டில் வானத்தில் என்ன நடக்கப் போகிறது? 2025ஆம் ஆண்டில் பார்க்க வேண்டிய 11 திகைப்பூட்டும் வான நினைவுகள். முழு சந்திர கிரகணமும் அதன் முதல் அபூர்வ கிரக அமைப்பு வரை மூச்சை அடைக்கக்கூடிய விண்கற்கள் பொழிவு, சனியின் சிறப்பு காட்சி மற்றும் இரத்தச் சிறப்பு நிலவு ஆகியவற்றை காணும் வாய்ப்பிற்காக இந்த ஆண்டில் உங்கள் கண்களை வானத்திலேயே வைத்திருங்கள். காட்சிகளுக்காக உங்களின் அருகிலுள்ள இருண்ட வானத்தளத்தை கண்டறிந்து உங்கள் கலண்டர்களில் அவற்றை குறிக்கவும். ஸ்கை வாட்சிங் 2024ஆம் ஆண்டில் மக்களை ஒன்றிணைத்தது. இது முன்பை விட அதிகமாகும். நிபுணத்துவ விஞ்ஞானிகள், அனுபவமிக்க பொழுதுபோக்கு ஆர்வலர்கள் மற்றும் வானியல் புதியவர்கள் தங்கள் கண்களை வானத்தை நோக்கி திருப்பி பிரபஞ்சத்தை உற்றுப்பார்க்கும் பிரமிப்பால் ஒன்றுபட்டனர். மில்லியன் கணக்கான மக்கள் முழு சூரிய கிரகணத்தை பார்த்தனர். இது உலகம் முழுவதும் ஒரு பாதையை கண்டறிந்து வானத்தை இருட்டடித்தது மற்றும் சூரியனின் ஒளிமயமான கொரோனாவை வெளிப்படுத்தியது. திகைப்பூட்டும் அரோராக்கள் தெற்கே அடைந்தன. மேலும் அரிய பிரகாசமான வால்மீன் இலையுதிர் காலத்தில் மேற்கு வானத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சியை வழங்கியது. 2025ஆம் ஆண்டில் வானியலில் மற்றொரு வசீகரிக்கும் ஆண்டாக இருக்கும் என்று இந்த யூடியூப் மூலம் உங்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். இரவு முழுவதும் விண்கற்கள் எரியும். முழு சந்திர கிரகணம் சந்திரனை இரத்தச் சிவப்பு ஒளியில் குளிப்பாட்டும். மேலும் சனியின் வளையங்கள் மறைந்துவிடும். அனைத்திற்கும் மேலாக சூரியன் அதிகபட்சம் அதிக விளைவிலான செயல்பாட்டை அனுபவிப்பதால் ஆச்சரியமான அரோரா தோற்றத்தை நாம் கவனிக்கலாம். பிரமிக்க வைக்கும் வானக்காட்சியை நீங்கள் தவறவிடாமல் இருக்க பின்வரும் நிகழ்வுகளுக்கு உங்கள் கலண்டர்களில் இதை குறிக்கவும். இது 2025ஆம் ஆண்டின் மிகப்பெரிய வானியல் காட்சிகளில் ஒன்றாக இருக்கும் என்பதில் எனக்கு துளிகூட சந்தேகமில்லை. ஜனவரி 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நாம் சில பேர் கண்டிருக்கலாம், சில பேர் காணாமலும் இருந்திருக்கலாம். செவ்வாய் கிரகத்தின் முழு ஒளிரும் முகமும் பூமியை நோக்கி சீரமைக்கப்பட்டது. இதனால் கிரகம் வழக்கத்தை விட பிரகாசமாகவும் பெரியதாகவும் தோன்றியது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் செவ்வாய், பூமி மற்றும் சூரியன் ஆகியவை நமது கிரகத்தின் நடுவில் ஒரு கோடு அமைக்கும்போது சிவப்புக்கோள் எதிர்ப்பு என்று அழைக்கப்படும் ஒரு புள்ளியை அடைந்தது. சந்திரன் நிரம்பியவுடன் செவ்வாய் கிரகம் அதன் முழு ஒளிரும் முகத்துடன் பூமியை நோக்கி சீரமைக்கப்பட்டது. ராயல் மியூசியம்ஸ் ஆஃப் கிரீன்விச் கூற்றுப்படி இந்த அமைப்பு எதிர்ப்பை ஒரு கிரகத்தை பார்க்கவும் புகைப்படம் எடுக்கவும் சிறந்த நேரமாக ஆக்கியது. பூமியின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் உள்ள அனைத்து கிரகங்களும் நமது பார்வையில் இந்த சீரமைப்பை அடைய முடிந்தது. எடுத்துக்காட்டாக வியாழன் ஒவ்வொரு 13 மாதங்களுக்கும் எதிர்ப்பை தாக்குகிறது. அது இப்போது அந்த இடத்தை கடந்துவிட்டது. இன்னும் உச்சநிலை பார்வையில் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஸ்டார் வாக்கிங் கூற்றுப்படி செவ்வாய் கிரகத்தில் அனைத்திலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கிரக எதிர்ப்பு உள்ளது என்று
ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதன் எதிர்ப்புகள் கிரகங்களில் மிக குறைவாகவே உள்ளன. இது ஒவ்வொரு 26 மாதங்களுக்கும் நிகழ்கிறது. நம்மில் பல பேருக்கு இந்த வான விஷயங்கள் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் இதை தெரிந்து கொண்டால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லோரும் அறிவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. மேலும் செவ்வாய் கிரகம் வாயு ராட்சசர்களை விட பூமிக்கு அருகில் இருப்பதால் இந்த நிலையை அடையும் போது அதன் அளவு மிகவும் வியக்கத்தக்க அளவில் அதிகரிப்பதாக தோன்றுகிறது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மாலை சூரியன் மேற்கில் மறைந்தபோது செவ்வாய் கிழக்கில் உதயமாகியது. மேலும் அது கிட்டத்தட்ட இரவு முழுவதும் மிகவும் சிவப்பாக தெரிந்தது. சிவப்பு கிரகம் கண்ணுக்கு பிரகாசமாக தோன்றியது. ஆனால் ஒரு ஜோடி நல்ல தொலைநோக்கி அல்லது ஒரு சிறிய தொலைநோக்கி அதன் அம்சங்களை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தியது. அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அனைத்து கோள்களும் வானத்தில் சீரமைக்கின்றன. அதாவது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு ஏகப்பட்ட சான்ஸ் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். டிசம்பர் 2022இல் அனைத்து கிரகங்களும் வானத்தில் ஒரே கோட்டில் சீரமைக்கப்பட்டன. புகைப்படம் எடுத்தல் மற்றும் இன்னும் வியக்கத்தக்க கிரக நிகழ்வுக்கு பிப்ரவரி 28 அன்று வெளியே சென்று வானத்தை நோட்டமிடலாம். சூரிய மண்டலத்தின் மற்ற 7 கிரகங்களும் பூமியின் வானத்தில் ஒரு அரிய சீரமைப்பில் ஒன்றாக தோன்றும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தொழில்நுட்ப ரீதியாக இது கிரக அணிவகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. நாம் வானத்தை பார்க்கும்போது கோள்கள் அனைத்தும் அடிவானத்திற்கு மேலே இருக்கும். ஆனால் உண்மையான முப்பரிமாண சூரிய குடும்பத்தில் அவை உண்மையில் வரிசையாக இல்லை. தவிர 8 கோள்களும் சரியாக ஒரே வழியில் சுற்றுவதில்லை. சில சுற்றுப்பாதைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் சிறிது சாய்ந்திருப்பதால் சூரிய குடும்பம் உண்மையாகவே முழுமையாக சீரமைக்க முடியாது. ஆனால் கிரகங்கள் அவற்றின் சுற்றுப்பாதையில் ஒத்திசைக்கும் பொழுது அது ஒரு சைஜீஹி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அந்த வகையான நிகழ்வு மிகவும் அரிதானது. இருப்பினும் பிப்ரவரியின் சீரமைப்பு கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பு ஆகும். ஒரே இரவில் நமது பலவானத்தில் உள்ள அண்டை கிரகங்களின் பார்வையை நீங்கள் சரிபார்க்க முடியும் என்பதால் இது முதன்மையான கிரகங்களை பார்க்கும் வாய்ப்பை எல்லோருக்கும் வழங்குகிறது. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை தொலைநோக்கி இல்லாமல் பார்ப்பதற்கு மிகவும் மங்கலானவை. ஆனால் செவ்வாய், வியாழன், வெள்ளி, புதன் மற்றும் சனி ஆகியவை கண்ணுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவற்றை கண்டுபிடிக்க முயற்சித்தால் நீங்கள் வானத்தை நன்றாக பார்க்க வேண்டும். சனியும் புதனும் அத்துடன் நெப்டியூனும் சூரிய அஸ்தமனத்தில் சூரியனுக்கு அருகில் இருக்கும். அவற்றை பார்ப்பது மிகவும் கடினம். கடைசியாக ஏப்ரல் 8ஆம் தேதி 2024 அன்று அனைத்து கிரகங்களும் இந்த வழியில் வரிசையாக அணிவகுத்தது. இது வட அமெரிக்காவின் முழு சூரிய கிரகணத்தின் போது பார்வையை ஏற்படுத்தியது. செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், சனி மற்றும் வீனஸ் ஆகியவற்றை கொண்ட 6 கிரகங்களின் சற்று சீரிய சீரமைப்பு ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கும். பிப்ரவரி 21ஆம் தேதி வரை இந்த காட்சி சிறந்த பார்வைக்கு ஒரு சலனத்தை கொண்டிருக்கும். மார்ச் 14ஆம் தேதி ஒரு முழு சந்திர கிரகணம். அந்த கிரகணத்தின் போது இரத்தச்சிவப்பு நிலவு என்றும் அழைக்கப்படும் இந்த நிலவை நாம் அனைவருக்கும் பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கின்றது. முழு நிலவு சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கும். சில நேரங்களில் முழு நிலவுகள் வண்ணமயமான பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை போலியானவை.
நீல நிலவு, அதாவது ப்ளூ மூன் என்று அழைக்கப்படும் ப்ளூ மூன் உண்மையில் நீலம் அல்ல. இளஞ்சிவப்பு நிலவு உண்மையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இல்லை. ஆனால் மார்ச் 14ஆம் தேதி அன்று முழு சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தை உண்டாவதை நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே காணலாம். முழு சந்திர கிரகணத்தில் முழு நிலவு பூமியின் நிழல் வழியாக செல்கிறது. சந்திரனை அடையும் சூரிய ஒளி நமது கிரகத்தின் வளிமண்டலத்தின் வழியாக வடிகட்டப்படுகிறது. இது குறுகிய அலை நீல ஒளியை சிதறடித்து சிவப்பு ஒளியை மட்டும் கடக்க அனுமதிக்கின்றது. இது நமது இயற்கை செயற்கைக்கோளை துருப்பிடித்த பளபளப்பில் குழுவாட்டுகிறது. இந்த வான நிகழ்வுக்கு இன்னும் துல்லியமாக பிளட் மூன் எனப்படும் இரத்த நிலவு என்ற புனைப்பெயரை அளிக்கிறது. மார்ச் மாத கிரகணம் அனைத்து அமெரிக்க மாநிலங்கள் மற்றும் ஒவ்வொரு கண்டத்தின் சில பகுதிகளில் இருந்து தெரியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா மட்டுமே மொத்த கிரகண கட்டத்தின் முழு காலத்தையும் காணுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முழுமையும் 65 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இது சூரிய கிரகணத்தின் குறுகிய கால முழுமையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. மார்ச் மாத நிலவுக்கு இன்னும் ஒரு சிறப்பு உள்ளது. அதுவும் மைக்ரோ மூன். இந்த நிகழ்வு ஒரு சூப்பர் மூனுக்கு எதிரானது. அதில் முழு நிலவு வழக்கத்தை விட பெரியதாகவும் பிரகாசமாகவும் தோன்றும். மைக்ரோ மூன்கள் சராசரியை விட சிறியதாகவும் மங்கலாகவும் இருக்கும். முழு நிலவு நமது இயற்கை செயற்கைக்கோளின் அப்போஜிக்கு அருகில் அல்லது பூமியை சுற்றியுள்ள அதன் சுற்றுப்பாதையில் அதன் தொலைதூர புள்ளிக்கு அருகில் விழும்போது இந்த நிகழ்ச்சி நிகழும். நமது கிரகத்திலிருந்து 2,52,000 மைல்களுக்கு தொலைவில் இந்த ஆண்டின் மிக தொலைவான முழு நிலவு ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். அடுத்த முக்கியமான நிகழ்ச்சியாக 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. ஒவ்வொரு சூரிய கிரகணமும் சந்திர கிரகணத்துடன் 2 வாரங்களுக்கு முன்பும் அல்லது அதற்கு பிறகும் இருக்கும். இந்த நிகழ்வுகள் எப்போதும் ஜோடியாகவே நடக்கும். மார்ச் மாத முழு சந்திர கிரகணத்தை தொடர்ந்து சூரியனின் ஒரு பகுதி சூரிய கிரகணத்தில் பூமியில் ஒரு பகுதி முழுவதும் சந்திரனின் நிழலை வீசும். கனடாவின் சில பகுதிகளில் இருந்து பார்க்கப்படும் இந்த சிறந்த காட்சி அங்கு தோராயமாக 93% சூரியன் மூடப்பட்டிருக்கும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சூரிய கிரகணம் போல அல்லாமல் இது எந்த முழு காலத்தையும் காணாது. ஆனால் ஒரு ஜோடி சூரிய கிரகண கண்ணாடிகள் மூலம் நாம் அனைவரும் சந்திரன் சூரியனில் இருந்து ஒரு சின்ன கடித்து அதை எடுப்பதை நாம் அனைவரும் காணலாம். அதன் முகத்தின் ஒரு பகுதியை மட்டும் மறைக்கிறது. 2 சந்தர்ப்பங்களிலும் சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் செல்லும்போது 3 வான உடல்களும் ஒரு பகுதி கிரகணத்தின் போது சரியாக சீரமைக்கப்படவில்லை. இதனால் சூரியனின் சில பகுதிகள் மட்டும் தெளிவாக தெரியும். இந்த கிரகணம் வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள் உட்பட பல கண்டங்களில் ஒரு பாதையை கண்டறியும். யுனைடெட் ஸ்டேட்ஸில் கிழக்கு மாகாணங்கள் மட்டுமே இந்த நிகழ்வை தெளிவாக பார்க்க முடியும். யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் சூரியனின் சில பகுதிகளால் தடுக்கப்படுவதை காண முடியும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மற்றொரு பகுதி சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று நிகழும். ஆனால் அது ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, நியூசிலாந்து மற்றும் தெற்கு பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து மட்டுமே தெரியும். அது முழு சந்திர கிரகண துணை ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் 2 வாரங்களுக்கு முன்பு தோன்றும். அமெரிக்காவை தளமாக கொண்ட விண்வெளி ஆர்வலர்களுக்கு கனடாவில் மார்ச் மாத கிரகணத்தை காண பயணம் செய்வது மிகவும் முக்கியமாக இருக்கலாம். ஒரு ஜோடி
கிரகண கண்ணாடிகளை வாங்கி எல்லோரும் தயவுசெய்து வைத்து கொள்ளுங்கள். இந்த கண்ணாடி உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது முழுவதுமாக என்ன நடக்கிறது என்பது சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படும். அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு மிகவும் உபயோகப்படும். நீங்கள் பயணம் செய்யாவிட்டாலும் நீங்கள் இந்த நிகழ்வை பாராட்டலாம். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் உங்கள் செல்போனில் இயக்கவும் மற்றும் உங்கள் வீட்டில் இருந்த டெலிவிஷன் வசதியிலிருந்து இந்த காட்சியை அனுபவிக்கவும் ஏற்றதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஏப்ரல் 21 முதல் 22 வரை இந்த 2025ஆம் ஆண்டில் லிரிட் விண்கல மழை என்று ஒன்று ஏற்படப் போகின்றது. இந்த லிரிட் விண்கற்கள் 2018இல் ஜெர்மனிக்கு மேலே விண்மீன்கள் நிறைந்த வானத்தில் குறுக்கே சென்றன. கெட்டி இமேஜ் வழியாக டேனியல் ரெயின்ஸ்ஹார்ட் படக்கூட்டணி சில மாதங்கள் அமைதியான நிலையில் படப்பிடிப்பு நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் லிரிட்கள் ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலத்தின் பிற்பகுதி, அதாவது கோடை, இலையுதிர்காலம் மற்றும் குளிர்காலத்தின் ஆரம்பம் முழுவதும் தொடர் விண்கல மழையை தொடங்குகின்றன. லிரிட் விண்கல் மழை ஏப்ரல் 15 முதல் ஏப்ரல் 30 வரை செயலில் இருக்கும். விண்கற்களின் உச்ச வீதம் ஏப்ரல் 21 முதல் 22 வரை இருக்கும். இந்த குறுகிய கால மேகமற்ற வானம் மற்றும் இருள் போன்ற முக்கிய நிலைமைகளின் கீழ் 1 மணி நேரத்திற்கு தோராயமாக 10 முதல் 15 விண்கற்களை நாம் காணலாம். பூமியானது விண்வெளியில் பாறைகள் மற்றும் தூசிகளின் பாதையை கடந்து செல்லும்போது விண்கல் பொழிவுகள் நிகழ்கின்றன. சில வானப்பொருட்கள், பெரும்பாலும் ஒரு வால் நட்சத்திரம், இந்த வால்மீன் எச்சங்கள் நமது கிரகத்தின் வளிமண்டலத்தில் எரிந்து தரையில் உள்ளவர்களுக்கு சுடும் நட்சத்திரங்களாக தோன்றும். லிரிட் மழையை பொறுத்தவரை கேள்விக்குரிய வால்மீன் தாட்சர் ஆகும். இது நீண்டகால சுற்றுப்பாதையாகும். இது சூரியனை சுற்றி அதன் பயணத்தை முடிக்க 415.5 ஆண்டுகள் ஆகும். லிரிட் விண்கற்கள் முழு வானத்திலும் தோன்றலாம், ஆனால் அவை விண்மீன் கூட்டமாக லைராவில் இருந்து வருவது போல் தெரிகிறது. நீங்கள் விண்மீன் கூட்டத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் அதன் பிரகாசமான நட்சத்திரமான வேகாவை தேடுங்கள். ஆனால் வானத்தில் பரந்த பார்வையை வைத்திருங்கள். மிக முக்கியமாக செயற்கை விளக்குகளிலிருந்து இருண்ட பகுதியை கண்டறியவும். இருட்டிற்கு ஏற்ப உங்கள் கண்களுக்கு 20 முதல் 30 நிமிடங்கள் நீங்கள் பொறுத்திருங்கள். உங்கள் ஃபோனை ஒதுக்கி வைக்கவும். அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அதன் பளபளப்பு உங்கள் இரவு பார்வையில் குறுக்கிடலாம். ஆகஸ்ட் 12 முதல் 13 வரை பெர்சீட் விண்கல மழை. அடுத்தபடியாக இந்த பெர்சீட் விண்கல் மழை என்பது இந்த ஆண்டின் மிகவும் பிரபலமான மற்றும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வான நிகழ்வுகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு ஆகஸ்ட் வருடாந்திர பெர்சீட் விண்கற்கள் பொழிவை வான கண்காணிப்பாளர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றனர். வருடத்தின் மிகவும் செழிப்பான மழைகளில் ஒன்றான இந்த காட்சியானது கோடை காலத்தில் விழும். அதாவது நீங்கள் ஒரு சூடான இரவின் வசதியில் வானத்தை உற்று நோக்கலாம். இருண்ட வானங்கள் மற்றும் சந்திரன் இல்லாத முக்கிய சூழ்நிலையில் இந்த விண்கற்கள் மழையின் உச்சத்தின் இரவுகளில் பார்வையாளர்கள் 1 மணி நேரத்திற்கு 100 விண்கற்களுக்கு மேல் காண முடியும். 2025ஆம் ஆண்டில் அந்த காலம் ஆகஸ்டில் 12 இரவு முதல் ஆகஸ்ட் 13 காலை வரை இந்த விண்கற்கள் வானத்திலிருந்து கீழே விழுகின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை முழு நிலவுக்கு சில நாட்களுக்கு பிறகு இந்த விண்கற்கள் விழும் நிகழ்ச்சியானது நடக்கின்றது. அதாவது மங்கலான விண்கற்கள் கழுவப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஏராளமான பெர்சீட் வால்மீன் இது
மேலிருந்து வானத்திலிருந்து கீழே வருகின்றன. இது ஒப்பீட்டளவில் பெரிய ஒரு பொருளாகும். இது சூரியனை சுற்றி வர 133 ஆண்டுகள் ஆகும். தரையில் உள்ள பார்வையாளர்களுக்கு விண்கற்கள் பெர்சியஸ் விண்மீனை சுற்றுவது போல் தெரிகிறது. இது மழையின் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த பிரகாசமான வேகமான விண்கற்கள் வானம் முழுவதும் காணப்படுகின்றன. சிகரம் இரவு முழுவதும் உருவாகிறது. விடியற்காலையில் மழை சிறப்பாக காணப்படுகிறது. அதிக மகசூல் தரும் வருடாந்திர விண்கல் மழைகளில் ஒன்றாக 2025 காட்சிகள் சற்று மந்தமானதாக இருந்தாலும் பிரகாசிக்கும் சந்திரனால் மறைக்கப்பட்டாலும் கூட பெர்சீட்ஸ் ஒரு கூட்டத்தின் விருப்பமாக இருக்கும். செப்டம்பர் 21 அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நமது நாட்டில் விண்வெளியில் நாம் காணலாம். சனி செப்டம்பரில் அதன் உகந்த புள்ளியை அடையப் போகிறது. அதன் பிரகாசமான மற்றும் மிக பெரிதாக இந்த சனி கிரகம் தோன்றலாம். அதன் வளையங்களை பார்க்க நீங்கள் ஒரு தொலைநோக்கி அல்லது சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை பயன்படுத்த வேண்டும். ஜனவரி செவ்வாய் பிரகாசிக்கும் நேரம் என்றாலும் செப்டம்பர் சனிக்கானது. சின்னமான வளையம் கொண்ட கிரகம் இந்த மாதத்தில் எதிர்ப்பை அடையும். இது ஆண்டின் பிரகாசமான மற்றும் மிக பெரியதாக தோன்றும். சூரியன், பூமி மற்றும் சனி ஆகியவை ஒரு கோட்டை உருவாக்கும். வாயு ராட்சசனின் முழு ஒளியும் பக்கமும் நம்மை நோக்கி இருக்கும். சனிக்கோளின் வளையங்களை பார்க்க உங்களுக்கு தொலைநோக்கி அல்லது சக்தி வாய்ந்த தொலைநோக்கி தேவைப்பட்டாலும் கிரகம் நமது கண்களுக்கு மிகவும் அருமையாக தெரியும். எதிர்ப்புக்கு அப்பால் 2025 சனிக்கு ஒரு சிறப்பு உண்டு. வாயு ராட்சச பூமியின் பார்வையில் அதன் வளையங்களை தற்காலிகமாக இழக்க நேரிடும். அந்த நிகழ்வு சீரமைப்புடன் தொடர்புடையது. ஒவ்வொரு 13 முதல் 16 வருடங்களுக்கும் நமது கிரகமும் சனியும் அதன் வளையங்களை விளிம்பில் பார்க்க அனுமதிக்கும் வகையில் அமைந்திருக்கும். மோதிரங்கள் மிகவும் மெல்லியதாக இருப்பதால் இந்த கோணத்தில் அவற்றை பார்க்கும்போது அவை அதிக ஒளியை பிரதிபலிக்காது. எனவே மார்ச் மாதத்தில் தொடங்கி 44 நாட்களுக்கு அவை மறைந்துவிடும். நவம்பரில் அவைகள் கண்ணுக்கு தெரியாத 2வது சுருக்கமான சரளத்திற்கு உட்படுவார்கள். நவம்பர் 23 அன்று அவைகள் மிகவும் குறுகியதாக தோன்றும். அடுத்தபடியாக அக்டோபர் 8ஆம் தேதி டிராகோனிட் விண்கல மழை. டிராகோனிட் விண்கல் மழை என்பது பெரும்பாலும் பலவீனமாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். ஆனால் சில வருடங்கள் அல்லது ஏராளமான புயல்கள் நட்சத்திரங்களை சுடும். பெரும்பாலான நேரங்களில் டிராகோனிட் விண்கற்கள் குறைந்த வான நிகழ்வுகளில் ஒன்றாகும். அதன் உச்சத்தின் போது 1 மணி நேரத்திற்கு 10 விண்கற்கள் மேல் உருவாகாது. ஆனால் அரிதான சந்தர்ப்பங்களில் இந்த விண்கற்கள் மழை மிகவும் அற்புதமான ஒன்றை உருவாக்குகிறது. அதுதான் விண்கற்கள் வெடிப்பு என்று கூறப்படுகிறது. அதிக விகிதத்தில் வானத்தில் படர்ந்திருக்கும் நட்சத்திரங்கள் அதிர்ஷ்டவசமாக வானியலாளர்கள் இந்த ஆண்டுகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். வால்மீன் விட்டு சென்ற குப்பைகளின் பாதை வழியாக பூமி நகரும்போது டிராகோனிட்டுகள் உருவாகின்றன. இந்த பாறை மற்றும் தூசி துண்டுகள் சில மணல் தானியங்கள் போன்ற சிறியவை. பூமியின் வளிமண்டலத்தில் மோதும்போது அவை வினாடிக்கு சுமார் 13 மைல் வேகத்தில் பயணிக்கின்றன. மேலும் அவை உமிழும் கோடுகளில் எரிகின்றன. அதன் 6 ஆண்டு சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள பெரிஹேலியனை அல்லது சூரியனுக்கு மிக நெருக்கமான புள்ளியை கடந்த 2018ஆம் ஆண்டில் மிக சமீபத்திய டிராகோனிட் வெடிப்பு ஏற்பட்டது. அடுத்த ஆண்டு ஐரோப்பிய பார்வையாளர்கள் 1 மணி நேரத்திற்கு 100 விண்கற்கள் என்று தெரிவித்தனர். இப்போது வால் நட்சத்திரம் நமது சூரிய குடும்பத்தை சுற்றி அதன் பயணத்திலிருந்து திரும்பி வருகிறது.
மார்ச் மாதத்தில் அது பெரிஹேலியனை அடையும். எனவே அக்டோபரில் டிராகோனைட் செயல்பாடு அதிகரிக்கும் உண்மையான வாய்ப்பு இருக்கும். டிராகோனிட்களுக்கு மற்றொரு சிறப்பு உள்ளது. அது டிராகோனிட்களுக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வரலாறு முழுவதும் மழை அரிதான ஆனால் வியக்கத்தக்க வைக்கும் விண்கல் புயல்களை உருவாக்கியது இந்த டிராகோனிட்கள். ஒவ்வொரு நிமிடமும் நூற்றுக்கணக்கான விண்கற்களுக்கு வானத்தில் பனி போல விழுகின்றது. 1933ஆம் ஆண்டில் ஒரு டிராகோனிட் விண்புயல் ஐரோப்பிய பார்வையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 1946இல் அந்த காட்சி அமெரிக்காவுக்கு அருகில் வந்தது. இந்த ஆண்டு முழு அளவிலான இந்த டிராகோனிட் விண்கல் புயலை காண்போமா என்பதை பொறுத்தவரை எர்தஸ்கி என்பவர் அநேகமாக இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார். நிலையற்ற டிராகோனிட்களை பார்க்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பது மிகவும் முக்கியம். குறிப்பாக இந்த ஆண்டு பிரகாசமான முழு நிலவுக்கு பிறகு ஒரு நாள் இந்த விண்கல் மழை பெய்யும். ஆனால் வானியலாளர்கள் வெடிப்பு ஏற்பட்டால் வானத்தை நோக்கி தங்கள் கண்களை வைத்திருப்பார்கள். லோவெல் ஆய்வகத்தின் வானியலாளர்கள் நிக் மோஸ்கோவிட்ஸ் ஸ்மித்சோனியன் இதழில் ஒலதுஞ்சி ஓஷா வில்லியம்ஸின் அக்டோபரில் நிச்சயமாக கவனம் செலுத்துவர் என்று கூறியிருக்கின்றனர். அடுத்தபடியாக அக்டோபர் 22இல் ஓரியானிட் விண்கல் மழை, அதாவது ஓரியானிட் விண்கல் மழை உச்சம் இந்த ஆண்டு ஒரு புதிய நிலவுடன் ஒத்துப்போகிறது. இது முதன்மையான நிலைமையை வழங்குகிறது. இந்த ஓரியானிட் விண்கல் மழை அக்டோபர் 22ஆம் தேதி 2025இல் நடக்கப் போகிறது. ஓரியன் விண்மீன் கூட்டத்திலிருந்து சுடும் நட்சத்திரங்கள் தோன்றுவதால் அக்டோபர் மாதத்தில் மீண்டும் இரவு வானத்தில் விண்கற்கள் எரியும். வான வேட்டைக்காரன் என்று பெயரிடப்பட்ட ஓரியன்ட் விண்கல் மழை செப்டம்பர் 26 முதல் நவம்பர் 22 வரை நீண்ட காலம் நீடிக்கும். நிலவு இல்லாத இருண்ட வானத்தின் கீழ் 1 மணி நேரத்திற்கு 10 முதல் 20 விண்கற்கள் வரை காணப்படலாம். இதன் உச்சம் அக்டோபர் 22இல் நாம் காணலாம். ஆனால் ராயல் மியூசியம்ஸ் கிரீன்விச் கூற்றுப்படி அந்த தேதியை மையமாக வைத்து ஒரு வாரம் நீடிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். எனவே நீங்கள் பல இரவுகளை பார்க்க விரும்பலாம். முதல் முறையாக விண்கற்களை பார்க்கவில்லை என்றால் பொறுமையாக இருங்கள். இந்த ஆண்டு விண்கல் மழையின் உச்சம் ஒரு அமாவாசையுடன் ஒத்துப்போகிறது. இது இருண்ட சாத்தியமான வானத்தை வழங்குகிறது. இதன் விளைவாக சிறந்த பார்வை நிலைமைகளை வழங்குகிறது. நகரத்தின் பளபளப்பு விளக்குகள் மற்றும் செயற்கை விளக்குகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடித்து பிறகு நீங்கள் வானத்தை பார்க்கவும். வருடாந்திர விண்கல் மழை ஓரியானிட்ஸ் ஹாலியின் வால்மீன் விட்டு சென்ற குப்பை பாதையால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது 76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரியனை சுற்றி வருகிறது. மேலும் இது திரும்பும் என்று முன்னறிவிக்கப்பட்ட முதல் வால் நட்சத்திரமாகும். இது மிகவும் அறியப்பட்ட மற்றும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட சுற்றுப்பாதைகளில் ஒன்றாக உள்ளது. ஹாலியின் வால் நட்சத்திரம் 2061ஆம் ஆண்டில் நமது சூரிய குடும்பத்திற்கு அடுத்ததாக திரும்பும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அடுத்தபடியாக இந்த 2022 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி என்னவென்றால், இந்த ஆண்டின் மிக நெருக்கமான சூப்பர் மூன். சராசரி முழு நிலவை விட சூப்பர் மூன்கள் பூமிக்கு அருகில் இருப்பதால் அவை வழக்கத்தை விட சற்று பெரிதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். சூப்பர் மூன்கள் அரிதானவை அல்ல. ஒன்று இருக்கும் பொழுது மற்றவை நமக்கு பார்க்க கிடைக்காது. அவை எப்போதும் தொடர்ச்சியாக தோன்றும். இந்த ஆண்டு சூப்பர் மூன்கள் அக்டோபர், நவம்பர்
மற்றும் டிசம்பர்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அதைத் தொடர்ந்து நான்காவது ஒன்று ஜனவரி 2026 வரிசையை மூடும். ஆனால் நவம்பர் மாத நிலவு பூமிக்கு மிக அருகில், அதாவது 2,21,965 மைல்கள் தொலைவில் தான் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நமது கிரகத்தை சுற்றியுள்ள சந்திரனின் சுற்றுப்பாதை ஓவல் வடிவத்தில் உள்ளது. அதாவது அது சில நேரங்களில் நமக்கு நெருக்கமாகவும் சில நேரங்களில் மிகவும் தொலைவிலும் உள்ளது. ஒவ்வொரு முழு நிலவு நிகழும்போது நமது இயற்கை செயற்கைக்கோள் அதன் பெரிஜியின் 90% அல்லது பூமிக்கு மிக அருகில் இருக்கும்பொழுது அதை சூப்பர் மூன் என்று அழைக்கிறார்கள். சராசரி முழு நிலவுடன் ஒப்பிடும்போது ஒரு சூப்பர் மூன் அதன் அருகாமையில் இருப்பதால் 8% பெரியதாகவும் 16% பிரகாசமாகவும் இருக்கும். அடுத்தபடியாக இந்த 2025 ஆண்டில் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஜெமினிட் விண்கல் மழை ஏற்படப் போகின்றது. ஜெமினிட் விண்கற்கள் அரிசோனாவில் உள்ள கிட் பீக் தேசிய ஆய்வகத்தின் மீது பறக்கப் போகின்றன. செழிப்பான படப்பிடிப்பு நட்சத்திரங்களுக்கு பெயர் பெற்ற ஜெமினிட் விண்கல் மழை ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்க்கப்படும் வான நிகழ்வுகளில் ஒன்றாகும். 2025 ஆண்டில் பிறை நிலவு குறைந்து வருவதால் விண்கற்கள் பளபளப்பால் சிறிது கழுவப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் 2024 ஜெமினிட் உச்சத்தை மிஞ்சும் என்பது உறுதி. அது முழு நிலவு நாட்களில் கிட்டத்தட்ட சதுரமாக இருந்தது. டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 21 வரை நீடிக்கும் இந்த மழை டிசம்பர் 13 முதல் 14 இரவு வரை உச்சம் பெறும். அந்த குறுகிய நாட்களின் போது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 120 விண்கற்கள் வரை வானத்தில் பாய்ந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இருள் சூழ்ந்த நிலையில் இவை மிகவும் சிறப்பாக தெரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. விண்கற்கள் எல்லா திசைகளிலும் தோன்றினாலும் அவை ஜெமினி விண்மீன் கூட்டத்திலிருந்து வெளிப்படுவதாக தெரிகிறது. இது மழைக்கு அடுத்த பெயரை கொடுக்கும். பல வருடாந்திர விண்கற்கள் பொழிவுகள் ஒரு வால் நட்சத்திரின் குப்பை பாதையால் ஏற்படுகின்றன என்றாலும் ஜெமினிட் மழையின் தோற்றம் இன்னும் கொஞ்சம் மர்மமானது. வானியலாளர்கள் ஜெமினிட் குப்பைகள் 3200 பைத்தோன் எனப்படும் வான உடலிலிருந்து வந்தவை என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அந்த பாறையின் தன்மை நிச்சயமற்றது. ஒரு சிறு கோள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 3200 பைத்தான்கள் ஒரு வான்மீல் போன செயல்படுகின்றன என்று நாசா தெரிவித்துள்ளது. சில விஞ்ஞானிகள் இது ஒரு இறந்த வால்மீன் அல்லது ராக் வால்மீன் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய வகைப்பாடு என்று கூட இதை நாம் சொல்லலாம். பொருட்படுத்தாமல் அதன் வருடாந்திர நிகழ்ச்சி பிரமிக்க வைக்கும் என்று எல்லாராலும் அறியப்படுகிறது. நீங்கள் இதை பார்க்க திட்டமிட்டால் நன்றாக டிசம்பர் மாத தொடக்கத்தில் நீங்கள் குளிரை தாங்கி வானவியலில் குளிர்கால நிலையை ஒரு நன்மையாக இருப்பதாக நினைத்து கொண்டு காற்றில் அதிக ஈரப்பதம் இல்லாமல் கூடுதல் தெளிவான வானத்தை நாம் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கின்றது. குளிர்காலத்தில் ஜெமினிட்களுக்கு வெளியே செல்லும் துணிச்சலான ஸ்கை வாட்சர்களுக்கு பிரகாசமான விண்கற்கள் மற்றும் ஆண்டின் சிறந்த வானியல் காட்சிகளில் ஒன்று வெகுமதி அளிக்கப்படுகிறது. இதுதான் இந்த ஆண்டில் நடக்கப் போகின்ற முக்கியமான வான் நிகழ்வுகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.